கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට ස්තුති වේවා. தேவன் எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ තවත් අලුත් දවසක් අපට දීලා තිබෙනවා. இந்த நாளிலே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். මේ දවසේදී අපි යාඥා කරමු. தேவன் எங்களோடு பேசும்படியாக. දෙවියන් වහන්සේ අප සම කතා කරන පිණිස. இரக்கத்தின் பிதாவே இந்த நாளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. දයාවන්ත පියාණන් වහන්සේ මේ දවස உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு இந்த மக்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். මේ වචන බෙදා ගන්න මා සමගද ජනතාව සමගද කතා உம்முடைய කළ මැනව. நாமம் மகிமைப்படுவதாக. ඔබ වහන්සේගේ නාමය පමණක්ම මහිමයට පත් වේවා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. ஆகவே என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාතෘකාව නම් தேவன் எங்கே දෙවියන් වහන්සේ කොහෙද? அற்புதம் எங்கே? அற்புதம் எங்கே? தேவன் எங்கே? அற்புதம் எங்கே? දෙවියන් වහන්සේ කොහෙද? හාස්කම කොහෙද? நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். විනිශ්චයකාරයා පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதமெல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையிலே எங்களை ஒப்பிக் கொடுத்தாரே என்றார். சிங்களத்தில் வாசிப்போம். විනිශ්චයකාරයා 6:13. நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். විනිශ්චයකාරයා පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. தேவன் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත්ය. ஆகவே நமது தவறுகள் අපගේ වැරද්ද சந்ததியையும் අපගේ පරම්පරාවත් பிள்ளைகளையும் දරුවන්ට நம்மையும் අපිවත් நம்மை சுற்றி உள்ளவர்களையும் අපි වට කර සිටින ජනතාව பாதிக்கும். ඒක බලපෑමක් ඇති කරනවා. சாட்சியற்ற வாழ்வு සාක්ෂියක් නැති ජීවිතය நமது வாழ்வினாலே அர்த்தமற்றதாகி விடும். අපේ ජීවිතයට අර්ථ විරහිත වෙනවා. நன்றாய் கவனியுங்கள். හොඳට තේරුම් ගන්න. நமது தவறுகளே சந்ததியையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும். අපගේ පාපයන් අපිවත් අපි වට කර සිටිනවත් අපේ පරම්පරාවටත් බලපෑමක් ඇති කරනවා. சாட்சியற்ற வாழ்வினால் நமது கிறிஸ்தவ வாழ்வும் அர்த்தம் அற்றதாகி விடும். සාක්ෂිමත් නැති ජීවිතයක් නම් ක්‍රිස්තියානි ජීවිතේ අර්ථ විරහිත වෙනවා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ඒ නිසා මගේ ප්‍රේමවන්ත இந்த දෙවියන් நியாயாதிபதி புத்தகத்திலே මේ විනිශ්චයකාරයා පොතේ இந்த கிதியோன் 6வது நியாயாதிபதியா இருக்கிறார். මේ ගිඩියෝන් කියන්නේ 6 වෙනි විනිශ්චයකාරයව සිටිනවා. 6வது நியாயாதிபதியா இருந்த இந்தவருடைய வாழ்க்கையிலே 6 වෙනි විනිශ්චයකාරයව සිටියව මෙතුමාගේ ජීවිතේ அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவரிடத்துல வந்து දෙවියන් වහන්සේගේ දූතයව වෙතට පැමිණ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். බල සම්පන්න මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේ නුඹ සමගය. அதுவரைக்கும் அவர் தன்னுடைய வேலையிலே கர்சனையா இருந்தவருடைய வாழ்க்கையிலே ඒ වෙනතුරු ඔහු තමාගේම රාජකාරී කෙරෙහි උනන්දුවක් දැක්වෝ මනුෂ්‍යයා கர்த்தருடைய தூதனானவர் வந்து பராக்கிரமசாலியே உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன போது ஒரு காரியம் அங்கே கேள்வியாய் மாறினது. බල සම්පන්න මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේ නුඹ සමගයි කී විටම ඔහුගේ ජීවිතේ ප්‍රශ්නාර්ථ உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன போது ඔබ සමග සිටින සේකයි அவர் அந்த කී பிரச்சனையை தன்னுடைய குடும்ப பிரச்சனையாக, ඔහු ඒ ප්‍රශ්නය තමාගේම පවුලේ ප්‍රශ්නයක් ඇටියට தன்னுடைய தேசத்தின் பிரச்சனையாக, තමාගේ දේශයේ ප්‍රශ්නයක් ඇටියට அவருடைய சொந்த வாழ்வின் பிரச்சனையாக மாற்றினார். තමාගේම පවුලේ ප්‍රශ්නයක් ඇටියට වෙනස් කරගත්තා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමන්ත இன்றைக்கு දෙවියන් அதே கேள்விதான் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும். ඒ ප්‍රශ්නාර්ථය තමයි අද අපේ ජීවිතයේ තිබෙන්නේ. இந்த கேள்விகளைப் போலவே මේ වගේ ප්‍රශ්න වගේ எங்கட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. අපේ ජීවිතයේ ප්‍රශ්න තිබෙනවා. கிதியோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னபோது புதிய பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. ගිඩියොන්ගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ නුඹ සමග සිටින සේකයි அங்கே කියපු ගමන් 13வது வசனத்தை வாசிக்கிற போது අපි 13 වෙනි 6 පදයේ 13 வசனத்தை வாசிப்போம். අපි 6:13 කියවමු. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, මාගේ ස්වාමිනී கர்த்தர் எங்களோட இருந்தால் දෙවියන් වහන්සේ අප සමග සිටි සේක් නම් இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? මෙවැනි දේවල් අපට සිද්ධ වෙන්නේ ඇයි? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா? දෙවියන් වහන්සේ අපි ඊජිප්තුවෙන් ගෙනාවේ නැද්ද?
என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எங்கே? මේ ආකාරයෙන් අපේ පියවරු අපට වර්ණනා කළ කිව්වා වූ උන්වහන්සේගේ හාස්කම් කෝ? இந்த வசனத்துல 3 கேள்விகள் இருக்கிறது, මේ වචනය තුල ප්‍රශ්න 3ක් 3 ලැබෙලා காரியங்கள் තිබෙනවා. இருக்கிறது. කාරණා 3ක් තිබෙනවා. முதலாவது குறிப்பு, පළවෙනි කොටස, கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா? දෙවියන් වහන්සේ අපිව මිස්රයෙන් ගෙනදාස් කළ ගෙනාවේ முதலாவது නැද්ද? கேள்வி, எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா? දෙවියන් වහන්සේ අපි මිස්රයෙන් ගෙනාවේ නැද්ද? தூதனிடத்தில் அவர் கேட்கிறார், දූතයාගෙන් අහනවා, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னபோது දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි කියලා කී විට எங்களுடைய முன்னோர்கள் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், මගේ ආදි මුතුන් මිත්ත මේම මට කිව්වා, முன்னோர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், මගේ පරම්පරාවේ මේම කිව්වා, இப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். මේම කියලා මම අහලා තිබෙනවා. எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் எங்கே? අපි ඊජිප්තුවේ නිදහස් කරව දෙවියන් වහන්සේ කෝ? அந்த அற்புதம் எங்கே? ඒ හාස්කම කෝ? அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවනි, இன்றைக்கு நாம் අද අපි நம்முடைய வாழ்க்கையிலே, අපේ ජීවිතේ, நாங்க அழைக்கப்பட்ட வாழ்க்கையிலே, අපේ කැඳෙව්වා වූ ජීවිතේ, நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே අපි මේ ජීවත් වෙනා වූ ජීවිතේ ஏன் இப்படி நடக்கிறது? ඇයි මේම සිද්ධ ஏன் වෙන්නේ? இந்த வாழ்வு? ඇයි මේම දුක? ஏன் இந்த பிரச்சனை? ඇයි මේ ප්‍රශ්නේ? நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் අපි විමසා බලනවා නම් அங்கே 9வது 10வது வசனத்திலே 9වෙනි 10වෙනි පදවල කියනවා, சொல்லப்படுகிறது, நீங்கள் செய்த பாவம். නුඹලා කරව පව්. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தந்த இடத்தை දෙවියන් වහන්සේ සියල්ලම අපට සූදානම් කළ දුන්න ස්ථානය, அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை ඔවුන් ලබා ගන්නට ඕන ස්ථානය, உதாசீனம் செய்தபடியால், ඔවුන් ඒක උදාසීනත්වයට පත් කරපු නිසා, கீழ்ப்படியாமல் போனபடியால் ඔවුන් කීකර නූන නිසා இன்றைக்கு கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி எழும்பியது. අද ගිඩියෝන්ගේ ජීවිතයේ ප්‍රශ්නයක් මතුවුණා. இன்றைக்கு நம்முடைய தவறுகள் අපේ වැරද நம்முடைய பிள்ளைகளுக்கும் අපේ දරුවන්ටත් அல்லது சந்ததிகளுக்கும் අපේ පරම්පරාවට பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. බලපෑමක් ඇති කරන්නට හොඳ නැහැ. பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. බලපෑමක් ඇති කරන්නට හොඳ නැහැ. கிதியோன் தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச தானியத்தை போரடித்துக் கொண்டிருக்கிறான். ගිඩියෝන් තමාට තිබෙනා වූ ධාන්‍ය අඹරමින් සිටියා. எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட வேண்டும். කොහොම හරි තමාගේ පවුල ආරක්ෂා කරගන්න ඕනේ. இன்றைக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு நாம் நடக்கிற போது අද අපට තිබෙනා වූ මේ කුඩා බලය රැගෙන අපි ඇවිදින කල நம்முடைய வாழ்க்கை, අපගේ ජීවිතේ, நம்முடைய வாழ்க்கை, අපගේ ජීවිතේ, நாம் நடந்து கொள்ளுகிற வாழ்க்கை අපි ගමන් කරන්නා වූ ජීවිතේ நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாய் மாற வேண்டும். අපගේ දරුවන්ට ආදර්ශමත් විදියට වෙනස් වෙන්න ඕනේ. நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாய் அமைய வேண்டும். අපේ අවට සිටිනා වූ සෙනගට ආදර්ශමත් වෙන්න ඕනේ. சில நேரம் நாம செய்கிற காரியத்தை தான் நம்முடைய பிள்ளைகளும் செய்ய பார்க்கும். සමහර විට අපි කරන්නා වූ කාරණා තමයි අපේ දරුවෝත් කරන්ට நாம் බලන්නේ. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? අපේ දරුවන්ට අපි කුමක්ද நாம் උගන්වන්නේ? எதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை காண்பிக்கிறோம்? අපේ දරුවන්ට මොන වගේ දෙයක්ද අපි පෙන්눔 කරන්නේ? கிதியோனுடைய வாழ்க்கையில கேள்வியும் பயமும் இருக்கிறது. ගිඩියෝන්ගේ ජීවිතේ ප්‍රශ්නයක් සහ බයක් තිබුණා. கிதியோனுடைய வாழ்க்கையில கேள்வியும் இருக்கு, பயமும் இருக்குது. ගිඩියෝන්ගේ ජීවිතේ ප්‍රශ්නයක් තිබෙනවා, බයක් තිබෙනවා. எங்க எங்க அந்த தேவன்? කෝ ඒ දෙවියන් වහන්සේ? எப்படி அந்த தேவன் කොහෙද ඒ දෙවියන් වහන්සේ? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்தவர் என்று சொன்னார்களே, ඔබට ඔබේ ජීවිතේ මෙවැනි දේවල් කරා කියලා කිව්වනේ. இப்ப எங்க தேவன்? ඒ දෙවියන් වහන්සේ කෝ? அந்த தேவனுடைய அற்புதம் எங்க? ඒ දෙවියන් වහන්සේගේ ආස්කම් කෝ? அருமையான தேவனுடைய මාගේ பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දෙවදරුවෝ, தேவன் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත්. உபாகம புத்தகம் ද්විතීය කතාව පොතේ 31 அதிகாரம் 31 වෙනි පරිච්ඡේදය 17வது வசனத்திலே, 17 වෙනි පදේ. உபாகமம் 31 17வது வசனம். ද්විතීය කතාව 31 17. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் ඒ கொண்டு දවසේ මා ඔවුන් කෙරෙහි කොහොපවි அவர்களை கைவிட்டு ඔවුන් අත්හැර என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். මාගේ මූණ ඔවුන්ගෙන් සංගවා அதனால் அவர்கள் பட்சிக்கும்படிக்கு එහින් ඔවුන් තේරුම් ගන්නා පිණිස அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளுக்கும்
அவர்களை தொடரும். බොහෝ විපත්ති සහ නපුරට මං ඔවුන් කරේ බලපෑමක් ඇතිවන්නේ. அவர்களை மீதியானியுடைய கையில ஒப்பு கொடுத்தார். ඔවුන්ව මීදියන් වරුන්ගේ අතට පාවා දුන්නා. பாடுகள் வேதனை அதிகமாயிற்று. ඔවුන්ගේ දුක වේදනා අධික වුණා. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே நாம் எந்த கிதியோனுடைய சந்ததியார் எந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில வைத்தார்கள்? ගිඩියොන් තමාගේ පරම්පරාව ගිඩියොන්ගේ පරම්පරාවේ මොකද්ද ඔවුන්ගේ ජීවිතේ? அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியால் அவருடைய சந்ததியிலே பிரச்சனை உண்டானது. ඔවුන් කීකරු නුන නිසා මතු පරම්පරාවට ප්‍රශ්න මතුවුණා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත දෙව දරුවෙනි. ஏன் இந்த வாழ்வு? ඇයි මේ ජීවිතය? கேள்வியும் பயமுள்ள வாழ்க்கையும். ප්‍රශ්නයක් සහ බයක් ඇති ජීවිතයක්. நாம் எதை வைத்திருக்கிறோம்? අපි කුමක්ද තබා எப்படி තිබෙන්නේ? வைத்திருக்கிறோம்? මොනවාද තබා තිබෙන්නේ? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ටිකක් කල්පනා කළ බැලී. அவர்களுக்கு அவநம்பிக்கையை வைத்திருக்கிறோமா ඔවුන්ට අවිශ්වාසවන්තකම තබා තිබෙනවද? அல்லது வழிகாட்டி இருக்கிறோமா? එහෙම නැත්නම් මාර්ගෝපදේශ පෙන්වලා තිබෙනවද? சில நேரம் நம்முடைய வழிகள் அவர்களை தேவன் பக்கமாய் நடக்காமல் நம்முடைய விருப்பத்தின்படியும் සමහර විට අපේ මාර්ග ඔවුන්ව දෙවියන් වහන්සේ වෙතට නොහැර අපේ කැමැත්ත අනුවත් சில வேளை நம்மிடத்தில் இருக்கிற பலத்தின்படியும் සමහර විට අපිට තිබෙන ශක්ති ප්‍රමාණය අනුවත් அறிவின்படியும் අපේ දැනගැන්ම අනුවත් தேவனுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறோமா? දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව මඟ පෙන්වගෙන ඉන්නවද? தேவனுடைய பிள்ளைகளை பந்தய பொருளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව පන්දුවක් වස්තුවක් මෙන් වෙනස් කරගෙන ඉන්නවද? நாங்கள் இந்த இடத்திலே யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි මෙතන ටිකක් කල්පනා කරලා බලන්න. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பின்பாக ஒரு கேள்வியை கேட்க கூடாது. අපගේ දරුවෝ අපෙන් පස්සුපස්සව ප්‍රශ්නයක් අහන්න හොඳ නැහැ. அங்கே ஆபிரகாமின் தேவன் என்றும் ආබ්‍රහම්ගේ දෙවියන් වහන්සේ බව, ஈசாக்கின் தேவன் என்றும் ඊසාක්ගේ දෙවියන් වහන්සේ බව, யாக்கோபின் தேவன் என்று அறிக்கை செய்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே යාකොබ්ගේ දෙවියන් වහන්සේයි ප්‍රකාශ කරන්නව අපේ நம்முடைய ජීවිතේ. பிள்ளைகளும் நம்மை பற்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறார்கள். අපගේ දරුවෝත් අපි ගැන කිය යුතුයි. நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவர். අපගේ දෙවියන් වහන්සේ අපට යහපත කරන්නට බලවත්. நாம் அவரை காண்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි උන්වහන්සේව පෙන්눔 කළ යුතුයි. காண்பித்து கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். උන්වහන්සේව ලෝකයට පෙන්눔 කරමින් ලෝකයට දිය යුතුයි. எதை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? කුමක්ද පෙන්눔 කරන්නේ? நாங்கள் இரண்டாவது குறிப்புக்கு போவோம். අපි දෙවෙනි කොටසට යමු. 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். විනිශ්චයකාර අයේ 13 කියවමු. முதல் பகுதியை வாசிப்போம். ஏ பகுதியை வாசிப்போம். පළවෙනි කොටස කියවමු. அப்பொழுது கிதியோன் එවිට ගිඩියෝන් அவரை நோக்கி, ඔව් බලමින්, என் ஆண்டவனே, "ඕ මගේ ස්වාමිනී, கர்த்தர் எங்களோடு இருந்தால் දෙවියන් වහන්සේ අප සමග සිටිසේක් නම් இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே." මෙවැනි දේ අපට සිද්ධ වෙනවද? அங்கே தேவதூதன் வந்து பேசுகிறார். දේව දූතයා ඇවිල්ලා කතා කරනවා. பராக்கிரமசாலி බල සම්පන්න මනුෂ්‍ය. தேவன் உன்னோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ නුඹ සමගයි. அவர் உன்னோடு இருக்கிறார் சொன்ன பின்பாகத்தான் பிரச்சனையை ஆரம்பித்தது. උන්වහන්සේ නුඹ සමගයි කියුවට පස්සේ තමයි මේ ප්‍රශ්න මතුවුනේ. அவர் அந்த கிதியோன் அந்த வார்த்தையை எப்படி பேசுகிறார்? ගිඩියෝන් මේ වචනේ කොහොමද කතා කරන්නේ? கர்த்தர் எங்களோடு இருந்தார், දෙවියන් වහන්සේ අප සමග என்னோடு இருந்தார் සිටිනසේක් என்று නම් சொல்லவில்லை. මා සමගයි කිව්වේ නෑ. அந்த பேசப்பட்ட பிரச்சனை ඒ කතා කළා ප්‍රශ්නය தன்னுடைய குடும்ப பிரச்சனையாக, තමාගේ පවුලේ ප්‍රශ්නයක් தன்னுடைய ඇටියට, தேசத்தின் பிரச்சனையாக, තමාගේ දේශයේ ප්‍රශ්නයක් தன்னுடைய ඇටියට, ஜனத்தின் பிரச்சனையாக තමාගේ மாற்றினார். ජනතාවගේ ප්‍රශ්නයක් ඇටියට. ஏன் எங்களுக்கு கஷ்டம்? ඇයි අපිට දුක? ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை? ඇයි අපිට මේ ප්‍රශ්නය? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீரே. දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි அப்படி කියනවා. என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்க தேவையில்லை. එහෙනම් ඇයි අපිට මේ වගේ ප්‍රශ්නයක් තියෙන්න හොඳ නැහැ? அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව இன்றைக்கு நம் දරුවනේ. நடக்கைகள் தான் අද අපේ ක්‍රියාවන් තමයි பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டியதா இருக்கிறது. දරුවන්ට ආදර්ශමත් වේ. பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டியதா இருக்கிறது. දරුවන්ට මඟ පෙන්වීමක් දිය යුතුයි. மாறாக ඊට හැරෙන්නට, மாறாக ඊ හැරෙන්නට தேவன் மேலே சலிப்புண்டாக நடத்த முடியாது. දෙවියන් වහන්සේව එපා වෙන ආකාරයෙන් ක්‍රියා කරන්නට ඕනේ. நம்முடைய நடக்கைகள் தேவன் மேலே ஒரு சலிப்பை வைத்திருக்கிறது. අපගේ ක්‍රියාවන් ඔවුන්ට දෙවියන් වහන්සේ එපා වීමක් වෙන්න. ஏன் எங்களுக்கு நேரிடுவான்? ඇයි අපිට මේම සිද්ධ ஏன் වෙන්නේ? எங்களுக்கு இப்படி நடக்க வேண்டும்? ඇයි අපිට මේම වෙන්න ඕනේ? ஏன் இப்படி நடந்தது? ඇයි මේම උනේ? அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව தேவன் දරුවනේ. மேலே சலிப்பு உண்டாகிற விதமாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் දෙවියන් වහන්සේව එපා වෙන ආකාරයෙන් අපේ ජීවිතයේ තිබෙනවා නම් கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமற்றதாகிவிடும். කිතුණු ජීවිතේ අර්ථ විරහිත වෙයි. அர்த்தமற்றதாகிவிடும். කිතුණු ජීවිතේ අර්ථ විරහිත වෙයි. அங்க தேவன் மேல சலிப்பு, දෙවියන් වහන්සේ කෙරෙහි ஒரு එපා වීම. சலிப்பு தன்மை. එපා වීම. அங்க என்ன நடக்கிறது? කුමක්ද සිද්ධ වෙන්නේ? இருந்தா ஏன் எங்களுக்கு நேரிடணும்? අපිට සිටියා නම් ඇයි මේක ஏன் සිද්ධ இப்படி වෙන්නේ? நடக்கணும்? ඇයි මේම වෙන්න ඕනේ? எங்களுக்கு பிதாக்கள்
விவரித்து சொன்ன காரியம் எங்க? අපගේ පියවරු අපිට ප්‍රකාශ කළ කාරණා කෝ? இன்றைக்கு ஏன் இப்படி கைவிட்டார்? අද ඇයි අපිව අතහැරියේ? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தாரே. අද දෙවියන් වහන්සේ අපිව සම්පූර්ණයෙන් අතහැරලා මිදියන් වරුන්ගේ අතට පාවා දුන්නානේ. கர்த்தர் எங்களை கைவிட்டு දෙවියන් වහන්සේ අපිව අත්හැරලා. அங்க குறிப்பா சொல்லி காட்டுகிறார் එතන ඇවිල්ලා ස්ථීරව පෙන්නනවා. சலிப்பை. උන්ට එපා වීමක් ගැන சலிப்பு පෙන්නනවා. தன்மை ஆகிவிட்டது. උන්ට එපා වීමක් ගැන இன்றைக்கு පෙන්නනවා. நாங்கள் என்னத்தை காண்பித்தோம்? අද කුමක්ද අපි පෙන්වුවේ? நம்முடைய பக்தி உள்ள வாழ்க்கையை காண்பித்தோமா? අපේ භක්තිවන්ත ජීවිතය පෙන්වුවද? அந்த வாலிபர் வயசிலே அவரை சரியான வழியிலே நடத்தி இருக்கிறோமா? ඒ තරුණ කාලයේ හරියාකාර මාර්ගය උන් අසුරවා තිබෙනවා. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பிரசங்கியில கூட අද කියවුව දේශනාකාරය පොතේ அந்த வார்த்தை ඒ பேசப்பட்டிருக்கிறது. වචනේ කතා කරලා තිබෙනවා. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்திருக்கிறோம்? අපි අපේ දරුවන්ට කුමක්ද රැස් කර තබා சலிப்புள்ள තිබෙන්නේ? வாழ்க்கையை வைத்திருக்கிறோமா? ප්‍රේමණීය ජීවිතයක් තබා அவர்கள் තිබෙනවා. சலித்து போற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? ඔවුන්ට එපාවක් ගෙන දෙන ආකාරයෙන් අපේ ජීවිතය நாம் හටගෙන கொஞ்சம் තිබෙනවා. சிந்திக்க வேண்டியவளா අපි இருக்கிறோம். ටිකක් කල්පනා කළ යුතුයි. சில நேரம் සමහර විට நாங்க எல்லாம் காண்பிச்சிருக்கிறோம். අපි කොහොම පෙන්눔 කර තිබෙනවා. போற சில டூர் போயிருப்போம். අපි ගමන් බීම විනෝද ගමන් ගිහලා அந்த තිබෙනවා. இடத்தை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். යම් යම් ස්ථාන ගැන ඔවුන් දන්නවා. சில இடங்களை சுற்றி பார்த்து இருக்கிறோம். සමහර ස්ථාන අපි ඇවිදලා බලලා තිබෙනවා. சில விளையாட்டுகளை கொண்டு காட்டி இருக்கிறோம். සමහර ක්‍රීඩාවන් පෙන්눔 කරලා තිබෙනවා. நல்ல ஹோட்டலை கொண்டு காட்டி இருக்கிறோம். හොඳ හොටෙල් පෙන්වලා තිබෙනවා. விதம் விதமான சாப்பாடுகளை காட்டி இருக்கிறோம். විවිධ ආකාර ආහාර පෙන්වලා எல்லாம் තිබෙනවා. காண்பித்திருக்கிறோம். මේ සියල්ල පෙන්වලා තිබෙනවා. ஆனா தேவனை காண்பித்திருக்கிறோமா? නමුත් දෙවියන් වහන්සේව පෙන්වලා தேவனோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වෙන්න ඕන ජීවිතයක් උගන්වලා තිබෙනවා. எப்படி நாங்கள் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? අපි කොහොමද මේ ජීවිතේ නඩත්තු நாம் කරන්නේ? சந்ததிக்கு எதை வைத்திருக்கிறோம்? මම මගේ පරම්පරාවට කුමක්ද ඉතුරු කරලා තබා තිබෙන්නේ? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்திருக்கிறோம்? මම මගේ දරුවන්ට කුමක්ද ඉතුරු කරලා තබා තිබෙන්නේ? கொஞ்சம் நம்முடைய பேங்க் பேலன்ஸை காட்டி வளர்க்கிறோமா? ටිකක් අපේ බැංකුවේ බැලන්ස් එක පෙන්නලා ඔවුන්ව ජීවත් කරනවා. சிலருக்கு தெரியும் தங்களோட பேர்ல டிபாசிட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. සමහර අය දන්නවා Tamanට තැන්පත් මුදලක් ඉතුරු කරලා තිබෙනවා කියලා. படிக்கிற பிள்ளைகளுக்கு பேர்ல சில பிள்ளைகளுக்கு வந்து பேங்கால டிபாசிட் கொடுப்பாங்க. அவங்களோட சில பரீட்சைகளை பார்த்து සමහර විට ඉගෙන ගන්නව දරුවන්ට ස්කෝලර්ෂිප් හම් වෙනවා උන්ගේ අධ්‍යාපන සුසුකම් මත. அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுக்கிற பணங்கள் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. ඒ ස්කෝලර්ෂිප් එකට ලැබෙනවා මුදල් සම්පාදනය 18 வயது வரைக்கும் அதை எடுக்கலாம். අවුරුදු 17ක් වෙනකන් ගන්න බෑ. அவங்களுக்கு தெரியும் அது வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. ඔවුන් දන්නවා වර්ධනය වෙන சில බව. நேரம் அவங்களோட எண்ணம் எல்லாம் இதன் மேலதான், இந்த நோக்கம் இருக்குதா? සමහර විට ඔවුන්ගේ සිතුවිලි මේ කෙරෙහි තිබෙනවද? படிப்பு மேல இருக்குதா? අධ්‍යාපනය කෙරෙහි තිබෙනවද? படிப்பு கட்டாயம் அவசியம். අධ්‍යාපනය අත්‍යවශ්‍යයි. அறிவு அவசியம். දැනගැන්ම අත්‍යවශ්‍යයි. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பாய் மாறிவிடும். අධික ලෙස වෙහෙස වී අධ්‍යාපනය අධහැරීම ශරීරයට වේසකාරී වෙනවා. களைப்பாய் மாறிவிடும். ඒක වෙහෙසක් ගෙන දෙනවා. இப்பதான் டியூஷனுக்கு போயிட்டு வந்தா දැන් තමයි ටියුෂන් වලට ගිහිල්ලා ආවේ. கொஞ்சம் தூங்குறா, ටිකක් නිදා ගන්න ඕන. கொஞ்சம் எழும்ப கஷ்டம், ටිකක් නැගිටින්න අමාරුයි. எல்லாம் சரி. ඔක්කොම හරි. ஆண்டவர் பக்கம் எப்படி நடத்தினோம்? දෙවියන් වහන්සේ වෙත කොහොමද නඩත්තු කිරුවේ? உபவாச கூட்டம் தெரியாது, නිරහාර කණ්ඩායම් යාඥා உபவாச දන්නේ නැහැ. கூட்டங்களுக்கு போனதில்ல, නිරහාර රැස්වීමට ගියේ නැහැ. சண்டே ஸ்கூல் அப்படியும் இப்படியும் සබත් පාසල ඒම මේම மழை வார மாதிரி, වැස්සක් එනවා වගේ. சில நேரம் வேத வசனம் அப்படியும் இப்படியும். සමහර විට දේව වචනයත් ඒම මේම. இப்படி நாங்கள் தேவனை எந்த விதத்தில் காண்பித்திருக்கிறோம்? දෙවියන් වහන්සේව මොන විලසින්ද ප්‍රකාශ කළේ? இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகள் நல்ல அறிவுள்ள பிள்ளைகள். අද ඉන්නව තරුණ පරම්පරාව හොඳ දැනගැන්මෙන් පූර්ණයි. நாம் யோசிக்க முன்பாக அவர்கள் யோசித்து விடுவார்கள். අපි කල්පනා කරන්න ප්‍රථම ඔවුන් මේ දේවල් කල්පනා நாம் කරනවා. உத்தரவு கொடுக்க முன்பாக நம்முடைய உத்தரவை அவர்களே சொல்லி விடுவார்கள். අපි උත්තරයක් දෙන්න ප්‍රථම ඔවුන්ම අපට උත්තරේ அந்த ඉදිරිපත් அளவுக்கு அறிவு படைத்தவர்களா இருக்கிறார். ඒ තරම් දුරට දැනගැන්මෙන් වර්ධනය වෙලා තිබෙනවා. நம்முடைய நடக்கைகள்ல நாங்கள் கவனமா இருக்க අපගේ வேண்டியது. ක්‍රියාවන් වල අපි ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. தேவன் மேல சலிப்பு, දෙවියන් වහන්සේ කෙරෙහි එපා වීමක්. நாம் சந்ததிக்கு எதை வைத்திருக்கிறோம்? අපි අපේ පරම්පරාවට කුමක්ද ඉතුරු எதை කරලා තිබෙන්නේ? காண்பித்திருக்கிறோம்? කුමක්ද පෙන්눔 කරලා තිබෙන්නේ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මාගේ ප්‍රේමවන්ත දේව நாம் දරුවනි. தேவ பிள்ளைகளாய் நடக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. අපි දේව දරුවන් මෙන් ජීවත් වීම අත්‍යවශ්‍යයි.
எதை வைத்து வைத்திருக்கிறோம்? කුමක්ද අපි තබා තිබෙන්නේ? அவருடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? ඔවුන්ගේ විශ්වාසය ඇදහිල්ල කොහොමද ගමන් කරන්නේ? நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. අපි ටිකක් කල්පනා කළ යුතුයි. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණය. 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், 6වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයේ විනිශ්චයකාරයා පද. தேவன் நல்லவர், දෙවියන් වහන්සේ යහපත්. அவர் வல்லமை நிறைந்தவர். උන්වහන්සේ බලයෙන් පූර්ණයි. நாங்கள் வாசித்து பார்ப்போம். අපි කියවලා බලමු. சிங்களத்தில் வாசிப்போம். සිංහල භාෂාවෙන් කියවමු විනිශ්චයකාරයා 13. ගිඩියෝන් ඔහුට කතා කොට අහෝ මාගේ ස්වාමිනී ස්වාමින් වහන්සේ අප සමග සිටිනසේක් නම් මේ සියල්ල අපට සිද්ධ වී තිබෙන්නේ මක් නිසාද? ස්වාමින් වහන්සේ අප මිසරයෙන් ගෙනාවා නොවේද කියා අපේ පියවරුන් අපට කියා දුන් උන්වහන්සේ සියලු පුදුම ක්‍රියා කොයිදයි දැන් නම් ස්වාමින් වහන්සේ අප අත්හැර මිදියන් වරුන් අතට අප පාවා දුන්නේ යයි කීසේක. ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්ය. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எங்கே? අපගේ පියවරු අපට පෙන්눔 කරා වූ ඒ දෙවියන් වහන්සේගේ හාස්කම් කෝ? எங்கள் பிதாக்கள் අපේ පියවරු விவரித்து சொன்ன අපට පෙන්눔 කරා වූ அவருடைய அற்புதம் எங்கே? උන්වහන්සේගේ හාස්කම් කෝ? இப்படி எல்லாம் நடக்குது. මේ සිද්ධ වෙනවා. வர்றாங்க, එනවා மீதியான வர்றாங்க, මිදියන් වරු එනවා. இருந்த சொத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போறாங்க. තිබෙන්න වස්තුව සියල්ලම පැහැරගෙන வயல்கள் எல்லாம் நாசம், ඔවුන්ගේ කුඹුරු සියල්ල විනාශ. வயல்கள் எல்லாம் நாசம், ඔවුන්ගේ ගොයම් සියල්ල විනාශ. பொருட்கள் கொள்ளை. ඔවුන්ගේ භාණ්ඩ පැහැර இப்படி ගැනීම. எல்லாம் நடப்பது ஏன்? මේම සිද්ධ වෙන්නේ ඇයි? எகிப்தில இருந்து வரைக்கும் நடந்த அற்புதம் எல்லாம் எங்க? ඊජිප්තුවෙන් නිදහස් කර ஏன் එන කල අපට දුන්නා වූ ආස්කම් இன்றைக்கு කෝ? நடக்கவில்லை? ஏன் இன்றைக்கு අද நடக்கவில்லை? ඇයි වර්තමානයේ සිද්ධ වෙන්නේ ஏன் නැත්තේ? இன்றைக்கு நடக்காது போயிருக்கிறது? අද ඇයි සිද්ධ වෙන්නේ නැත්තේ? அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත நாம் දේවදූතයනි, கொஞ்சம் யோசிக்க வேண்டியவளா இருக்கிறோம். අපි ටිකක් කල්පනා කර நம்முடைய යුතුයි. வாழ்க்கை தகுதியான வாழ்க்கையா இருக்கிறதா? අපේ ජීවිතයේ සුදුසු ජීවිතයක්ව තිබෙනවද? நாங்கள் சரியான வழிகாட்டிகளா இருக்கிறோமா? අපි හරි මඟ පෙන්වන්නෝ ඇටියට සිටිනවද? நம்முடைய பிள்ளைகள் நம்மை கேட்கும் போது நாம் அதுக்கு சரியான பதில்களை சொல்லக்கூடியவளா இருக்கிறோமா? අපේ දරුවෝ අපෙන් අසන කල හරි උත්තර දෙන්න සුදුස්සන්ව සිටිනවද? யோசுவா புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே යොෂුවා පොතේ 4වෙනි පරිච්ඡේදය 6வது வசனத்தை வாசிப்போம். 6වෙනි පරිච්ඡේදයේ කියනවා. 6வது வசனம் 21வது வசனம். யோசுவா புத்தகம் යොෂුවා පොතේ 4ஆம் அதிகாரம் இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது 21ல இருந்து வாசிப்போம். 4:21 ඉඳලා இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிதாக்களை கேட்கும் பிதாக்கள் கேட்கும் போது ඔබගේ පියවරු අසන කල நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அறிவிக்க வேண்டியது என்னென்றால், නුඹලාගේ දරුවන්ට කිය යුත්තේ කුමක්ද? இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார். இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த ஜோர்தானை கடந்து வந்தார்கள். ඊශ්‍රායල්වරු කාන්තාරේ මේ ජෝර්දානයේ පසු කර එන කල பூமியின் சகல ஜனங்களும் භූමියේ සියලු මනුෂ්‍යයන් கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படி දෙවියන් වහන්සේගේ දෑත බලවත් බව තේරුම් ගන්නා පිණිස நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படி நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும் නුඹලාගේ ජීවිතයේ සියලු දවස්වලදී ජීවමාන දෙවියන් වහන්සේට බය වෙන පිණිස உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை உங்கள் கடந்து தீரும் மட்டும் உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் නුඹලාගේ දෙව් ස්වාමින් වහන්සේ රතු මුහුද අපි පසු කරන තුරු எங்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினது போல எங்களுக்கு முன்பாக வற்றி பண்ணினது போல අප ඉදිරියේ සිඳියන්ට සැලසුවක් මෙන් உங்கள் தேவனாகிய கர்த்தர் නුඹලාගේ දෙව් ස්වාමින් වහන්සේ யோர்தானின் தண்ணீருக்கு செய்து ජෝර්දානයේ ජලය කෙරේ ක්‍රියා කරමින් அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினான் என்று அறிய கடவீர்கள். එය නුඹලා ඉදිරියේ නුඹලා ගමන පසු කරන තුරු සිඳියන්ට සැලසූ බව දැනගන්නා පිණිසයි කීසේක. வனாந்திர வழியாய் வந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ඊශ්‍රායල් ජනතාව කාන්තාර ගමනේ එන කල யோர்தானை சந்திக்கிறார்கள். ඔවුන් යෝර්දානයේ මුණ ගැහෙනවා. யோர்தானில் வரும்போது යෝර්දානයට එන කල ஆசாரியர்கள் கால் வைத்த மாத்திரத்திலே
ඒ පූජකයන් යොර්දානයට පාතැබූ විගස அது பின்னிட்டு திரும்பினது. එය ආපස්සට හැරුණා. ஆசாரியர்கள் அந்த இடத்துல நின்றபோது පූජකය එතනම සිටින විට வெட்டாந்தரையூடாக நடந்து செல்லுகிறார். ඔවුන් සිඳී වියලී ගිය භූමියක් அங்கே මත ඇවිද්දා. அங்கே எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு வந்து ஞாபகத்திலே வைக்கிறார்கள். එතනින් ගත්තා වූ ගල් රැගෙන ඔවුන් මතකයේ තබා තිබෙනවා. 12 கற்களை கொண்டு வந்து அங்க குவியலாக வைக்கிறார்கள். ඒ ගල් 12ක් කණ්ඩායම් වශයෙන් රැස් කරනවා. அந்த இடத்துல இந்த கற்குழுவியல் எதென்று கேட்கும் போது ඒ ගල් කුමක්දයි මතු පරම්පරාව අසන කල இந்த கல் මේ ගල් நீங்கள் யோர்தானை கடந்து வந்த போது யோர்தான் தண்ணீரை வற்றி போக பண்ணினது என்று சொல்லுகிறார். නුඹලා යෝර්දානය පසු කරන කල එය සිඳී යන විට ගත්තා වූ ගල් බව ප්‍රකාශ කරන්නට කිව්වා. ஆகவே ஞாபகப்படுத்தினார். ඔවුන්ට මතක් කෙරෙව්වා. எப்பொழுது பார்த்தாலும் அது ஞாபகத்துக்கு வரும். කොයි වෙලේ බැලුවත් ඒක මතකයට එනවා. எப்பொழுது பார்த்தாலும் அது அற்புதம் நடந்தது என்று சொல்லத்தக்கதாக. කොයි වෙලේ බැලුවත් ආස්කමක් සිද්ධ වූ බව දැනගන්න අපි. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, අද මගේ ප්‍රේමන්ත දේව දරුවනි, எகிப்திலிருந்து கொண்டு வந்த போது இப்படியெல்லாம் நடந்தது. ඊජිප්තුවෙන් එනකල මේම සිද්ධ වුණා. இன்றைக்கு கேள்வி என்ன? අද ප්‍රශ්නය මොකද්ද? விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? ඒ අපට තා හොඳට පහදලා දුන්නා වූ ආස්කම් ජීවිතේ කෝ? இன்றைக்கு எங்கள் முன்னாடி எல்லா சத்துருக்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார்களே, අද අපේ සතුරෝ අපේ ඉදිරියේම සිටිනවනේ. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි කුමක්ද කරන්න ඕනේ? எப்படி இந்த காரியத்திலிருந்து தப்பி ஓடுவோம்? කොහොමද මේ කාරණාවෙන් අපි පැනලා දුවන්නේ? புதிய பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. අලුත් ප්‍රශ්නයක් පටන් ගත්තා. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் දෙවියන් වහන්සේ නුඹ என்று සමගයි. சொல்லப்பட்ட போது එසේ කී කල இந்த கேள்வி எழும்பியது. මේ ප්‍රශ්නේ මතුවුණා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමන්ත දේව දරුවනි, நம்முடைய சந்ததிக்கு நாம் வைத்த காரியம் என்ன? අපි අපේ මතු පරම්පරාවට තබා තිබෙන කොටස நம்முடைய මොකක්ද? வாழ்க்கை தகுதியானதா இருக்கிறதா? අපේ ජීවිතය ඊට සුදුසුද? அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறோமா? ඔවුන්ටත් ඔවුන්ගේ ජීවිතේ ආස්කම් උරුම වෙන පිණිස ඇදහිල්ල වර්ධනය කර තිබෙනවා. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மற்றவர்களுக்கு கடத்தி கொண்டு போகத்தக்கதாக அதே அற்புதத்தை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை சரியான விசுவாச வழியிலே நடத்தப்படுகிறதா? ඔවුන්ගේ ජීවිතේ ඇදහිල්ල දෙමින් මතු පරම්පරාවට ගෙනියන පිණිස හරියු ඇදහිල්ලේ මාර්ගය අපි ඔවුන් අසුරවනවද? நாம் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். අපි ඒකට සාක්ෂිමත් ඇයද? அங்கே தேவன் அற்புதம் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? දෙවියන් වහන්සේ හාස්කමක් කරන්නට සුදුස්සෙක් බවට අපි සිටිනවද? நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? අපි සුදුස්සන් බවට සිටිනවද? நம்முடைய வாழ்க்கை தகுதி உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? අපේ ජීවිතයේ සුදුසුකමක් සහිත ජීවිතයක්ද? அங்கே ஜோசுவா 3:5 சொல்லப்படுகிறது. යොෂුවා 3:5 කතා කරනවා. யோசுவா ஜனங்களை நோக்கி යොෂුවා ජනතාව දිහා බලමින් உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், නුඹලාව සුද්ධ කරගනිල්ලා. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். එට දවසේ නුඹලා මැදේ දෙවියන් වහන්සේ හාස්කම් කරනසේ. யோசுவா 3:5 எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? යොෂුවා 3:5 මෙලෙසින් කතා කරනවා. ஆகவே நம்முடைய வாழ்க்கை அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். අපගේ ජීවිතේ හාස්කමක් සිද්ධ වෙන්න ඕන නම් ඒ ශුද්ධවන්ත වෙන්න ඕන. நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியங்கள் ஒருபுறம் இருக்க, අපේ පරම්පරාවේ කරපු කාරණා එක පැත්තක්. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ශුද්ධකමටම කියලා කැඳවා තිබෙනවා. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் அமைகின்ற போது ඒ නිසා අපේ ජීවිතේ ශුද්ධවන්තව நம்முடைய ජීවිතේ வாழ்க்கையிலும் அற்புதம், අපේ ජීවිතයේ හාස්කම நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க நாங்கள் வழி செய்கிறோம். අපගේ දරුවන්ගේ ජීවිතයේ හාස්කමක් සිද්ධ වෙන්නට මාර්ගය நாங்கள் හදගන්නවා. பரிசுத்தமாய் நடக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை கண்டு අපි ශුද්ධව ජීවත් වෙන කල අපේ ජීවිතයේ සිදුනව ආස්කම් බලලා நம்முடைய சந்ததியும் விசுவாச சந்ததியாய் வளர்வதற்கு நாங்கள் வழிவகுக்கிறோம். අපගේ පරම්පරාව ඇදහිල්ලේ පරම්පරාවක්ව ගොඩනගෙනට අපි මඟ පෙන්වනවා. நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா இருக்கிறதா? අපේ ජීවිතය ඇදහිල්ලේ ජීවිතයක්ව තිබෙනවද? விசுவாசத்துக்கு நடத்துகின்றோமா? ඇදහිල්ල තුල ගමන් කරනවද? விசுவாசத்துக்கு நடத்துகின்றோமா? ඇදහිල්ල තුලට ගමන් කරවනවද? நம் தேவனை காண்பிக்கின்றோமா? අපි දෙවියන් වහන්සේව පෙන්눔 කරනවා. அவர்களை எந்த இடத்திலே நிற்க வைத்திருக்கிறோம்? ඔවුන්ව කුමන ස්ථානයේද අපි සිටවා තිබෙන්නේ? இனி வரும் நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. ඉදිරියට එන්නා වූ කාලේ නපුරු කාලයක් නිසා. பொல்லாததா இருக்கிறது. නපුරු කාලයක් නිසා. நாங்கள் காலத்தை பிரயோசனப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි කාලය ආදායම් කරගත යුතුයි. எல்லாம் அறிவு.
සියලු දැනගැන්ම எல்லாம் அறிவில ஓடுகிறோம், සියල්ලන්ම දැනගැන්මෙන් ගමන් කරනවා. எல்லாம் பணத்திலே ஓடுகிறோம், සියලු දෙනාම මුදල මත දුවනවා. எல்லாம் நம்முடைய தொழில் ரீதியா ஓடிக்கொண்டே සියලු இருக்கிறோம். දෙනාම තමගේ රැකියාව මත ඉදුවනවා. நாம் நடக்க வேண்டிய வழிகள் ஒன்று உண்டு, අපි ගමන් කළ යුතු මාර්ගයක් තිබෙනවා. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வழிகள் ஒன்று, අපි අධ්‍යයනය කළ යුතු මාර්ගයක් තිබෙනවා. கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகள் ஒன்று. අනිත් අයට ඉගැන්විය යුතු මාර්ගයක් තිබෙනවා. நாம் நம்முடைய சந்ததிக்கு எதை வைத்திருக்கிறோம்? අපි අපේ පරම්පරාවට කුමක්ද තබා තිබෙන්නේ? கேள்விகளை வைத்திருக்கிறோமா? ප්‍රශ්නයක් තබා තිබෙනවා. பயமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறோமா? බය ගන්වන ජීවිතයක් තබා තිබෙනවා. அல்லது நல்ல வழிகாட்டிகளா இருந்து அவருடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் உந்தி தள்ளுகிறோமா? එහෙම නැත්නම් හොඳ මාර්ගෝපදේශකයන් මෙන් ඔවුන්ගේ ඇදහිල්ලේ ගමන ඉදිරියට අපි ගෙනියනවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි. நாம் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். අපි ශුද්ධකමට කියලා කැඳවා තිබෙනවා. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිව තෝරාගෙන තිබෙනවා. நாங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, අපි දෙවියන් වහන්සේව තෝරාගත්තේ නෑ. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිව තෝරාගත්තා. யோவான் 15:16 යෝහන් 15:16 யோவான் 15:16 යෝහන් 15:16 நாங்கள் வாசிப்போம். අපි කියවන කල 15:16 15:16 ஈலியா செத்தோரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு யோவான் ஜோசுவா இல்ல யோவான். ශුද්ධ යෝහන් 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, නුබලා මා තෝරාගත්තා நான் නොව உங்களை தெரிந்து கொண்டேன். මම නුබලා තෝරාගෙන நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ නුබලා මාගේ නාමයේ නිමිත්තෙන් පියාණන් වහන්සේගේ ඉල්ලන්නේ அதை කුමක්ද? அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக එය උන්වහන්සේ නුබලාට දෙන පිණිස நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், නුබලා ගොස් ඵල දරන පිණිස உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் නුබලාගේ ඵල පවතින පිණිස நான் உங்களை ஏற்படுத்தினேன். මම නුබලා තෝරාගතිමි. நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், අපි ඵල දරන්න ඕනේ. கனி கொடுக்கும்படிக்கு ඵල දරන පිණිස நிலைத்திருக்க வேண்டும். අපි ඒව ස්ථිර පවතින්න ඕනේ. நாங்களும் கனி கொடுக்கணும், අපි ඵල දරන්න ඕනේ. நாங்களும் நிலைத்திருக்கணும், අපි ස්ථිර වෙන්න ඕනේ. மற்றவர்களையும் நடத்த வேண்டும். අනිත් අයවත් නඩත්තු කරවන්න. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මාගේ ප්‍රේමවන්ත දේව நாம் දරුවනි, நம்முடைய சந்ததிக்கு අපි අපේ පරම්පරාවට தேவன் எங்கே, දෙවියන් වහන්සේ කොහෙද? அற்புதம் எங்கே හාස්කම කොහෙද? என்ற கேள்விகளையும் මේ ප්‍රශ්නයත් சந்தேகங்களையும் මේ සැකයත් பயமுள்ள வாழ்க்கைகளையும் බය ජීවිතයත් அவவிசுவாசமுள்ள வாழ்க்கையையும் නොහැදිලිකාර ජීවිතයත් சாட்சியற்ற வாழ்க்கைகளையும் සාක්ෂියක් නැති ජීවිතයත් வைக்காமல் ඉතුරු කර නොකර தேவனுக்குள்ளே දෙවියන් වහන්සේ තුල விசுவாசத்திலும் ඇදහිල්ලෙත් அன்பிலும் ප්‍රේමෙත් கனி கொடுக்கத்தக்கதாக ඵල දරන පිණිස வழி நடத்துவோம். නඩත්තු කරමු. ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කරනසේ இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபம் வேண்டி நிற்கிறோம். යාඥා කරන්නෙමු. நல்ல பிதாவே. යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென்.